சோசரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் ஞானஸ்தானத்தை பார்க்குறோம். நம்ம இந்த ஞானஸ்தானத்தை பற்றி நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம்னு நான் விசுவசிக்கிறேன். நம்ம தொடர்ந்து எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், இந்த ஞானஸ்தானம் எப்படி இந்த வேதத்துக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சுது, ஏன் பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானங்கிற ஒரு வார்த்தை இல்லை, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல வர்றது அதை எடுக்கக்கூடாதபடி எடுக்கிற தடைகள். ஒன்று வெளியிருந்து தடை வரலாம், இல்லை நம்மளுக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பலாம். எடுக்கலாமா கூடாதா, இதுக்கு முன்னாடி நான் எடுத்தது என்ன, இது அவசியம்தானா, இது எடுக்கிறதுனால அப்படி என்ன மாற்றம் வரப்போகுது, வெறும் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்துக்கிறதுல என்ன பெரிய வித்தியாசம் ஆகிடப்போகுது, இப்படின்னு நமக்குள்ளே நிறைய காரியம் எடுக்க வேண்டாங்கிற அளவுக்கு கூட நிறைய பேர் ஆலோசனை சொல்லலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே மாதிரி தடை வருது. தடை போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் கொடுக்குற அந்த நபரே யோவானே தடை பண்ணுகிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்போ இயேசு கிறிஸ்து பேசுகிறார், இல்லைப்பா நான் கண்டிப்பாக எடுக்கணும், இது நீதி, அதாவது பிரமாணத்தின்படி இது நீதி, நான் எடுக்கணும்னு அவர் சொல்கிறார். இது ஆஸ் பர் லா இது நடக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர், நீங்கள் இயேசு கிறிஸ்து திருமணம் ஆகாத ஒரு வாலிபனாக காணப்பட்டார். அப்போது இந்த வாலிபனுக்கு இவருக்கு மேலே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர். அப்போ அவங்க அம்மா இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் நீ பெர்மிஷன் வாங்கிட்டியா அப்படின்னு அந்த போதகர், அதாவது யோவான் கேட்கலை. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இங்கேயும் இயேசு கிறிஸ்து சொல்கிறதா நம்ம பார்க்க முடியாது. இனியும் வேதத்தில் இதுக்கப்புறமே நம்ம பார்த்தா யாருமே அவங்க பெற்றோர்கிட்டயோ வேறு யார்கிட்டையோ இதற்கான பெர்மிஷனை வாங்கினதா நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நம்ம என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமோ, இது நமக்கும் கர்த்தருக்கும் இடையில உள்ளது, நம்ம முழு மனதோடு போய் எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வசனம் இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள்னு. நீங்கள் எல்லா விதத்துலேயும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவர்களை மதிக்கணும், அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு நம்ம நிச்சயம் மரியாதையோடு நம்ம நடந்து கொள்ளணும். ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம வரும்போது, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது இது கர்த்தருக்கு உகந்ததான்னு தான் பார்க்கணுமே ஒழிய இந்த இடத்துல நம்ம பெற்றோர்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும்னு கிடையாது. இதே இது நம்ம திருமணமானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டையோ இதை குறித்து நம்ம பேசி அவர்களை நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன்னா இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. இப்போ நான் மனைவினா என்னுடைய சரீரத்தில் இன்னொரு பாதி என்னுடைய கணவருடைய சரீரம், இதே கணவராக இருந்தால் மனைவியுடைய சரீரம் பாதி. அப்போ ஒரு சரீரம், ஒரு மாம்சம் கர்த்தருக்குள்ள, ஆத்மா கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்குதுன்னா இருவருடைய ஒப்புதலும் இருவருடைய மன விருப்பமும் இதில் ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு திருமணத்திற்கு முன்பதாக ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கான கிருபைகள் கிடைத்தது அப்படின்னா அதை தவற விடாமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொருத்தருடைய அனுமதிக்கு காத்திருக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க பெற்றோர் சகோதர சகோதரிகளோ யார்கிட்டையும் அவர் பெர்மிஷன் கேட்டதாக அங்கே இல்லை. அவரும் சரி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்களோட சேர்ந்து எடுக்கணும், அவங்களும் வந்தால் தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அப்படிலாம் அவர் காத்திருக்கலை. ஏன்னா நம்ம ஆபிரகாமுடைய அந்த பலி, ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போகிறதுக்கு நம்ம போகிற காரியங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சாராள்கிட்ட இதை குறித்து சொன்னதாக இருக்காது. ஏன்னா ஒரு கணவராக சாராளுடைய இருதயம் எப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியும். இதை சொன்னால் நிச்சயம் மகனை பலி கொடுக்க அனுப்பி விடவே மாட்டா. அதனால் அவகிட்ட சொல்லாமல் நான் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் கூட்டிகிட்டு போகிறார். இதே போல் நமக்கு தெரியும், நம்ம வீட்டாரை பற்றி, நம்ம பெற்றோரை பற்றி, நம்ம குடும்ப உறுப்பினர்களை பற்றி நமக்கு தெரியும். இதை சொன்னால் கேட்பாங்களா மாட்டாங்களா, இதுக்கு அனுமதிப்பாங்களா மாட்டாங்களா நமக்கு நல்லா தெரியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கணவரோ மனைவியாக இருந்தால் நீங்கள் நிச்சயம் அவங்கக்கிட்ட பேசி அவங்களையும் இதற்கு உடன்பட வைத்து ஞானஸ்தானம் எடுக்கிறது ரொம்ப அருமையானது.
ஆனால் நீங்கள் வந்து திருமணத்துக்கு முன்பதாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் வந்து யார்கிட்டையும் இதை குறித்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதை நான் சொன்னால் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்படி தெளிவு நமக்கு தெரியும் அவங்க வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், நாமளே அவங்கக்கிட்ட சொல்லணுன்ட்டு இல்லை, நாம் போய் ஞானஸ்தானம் எடுக்கலாம். இதே நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கும்போது கூட நீங்கள் வந்து கேட்பீங்க, என் கணவர் ரட்சிக்கவே படலை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னுடைய ரட்சிப்பை குறித்தோ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தோ என் கணவருக்கு தெரியாது, அவர் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டார், அவருக்கு அதை குறித்ததான எந்த விதமான அந்த அந்த சிறு காரியம் கூட அவருக்கு இன்னும் தெரிய வரலை, அவர் வந்து ரொம்ப வந்து இந்த காரியத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து கணவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு நம்ம வந்து செய்ய முடியாது. இருவருமே ஆவிக்குரிய ரீதியில் ஒருவருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கீங்க, இல்லை ஒருவருக்கொருவர் வந்து கர்த்தரை குறித்து காரியங்கள்லையோ தேவ பயத்திலேயோ ஆலய காரியங்களிலோ உண்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம மறைக்கவே கூடாது. இல்லை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் வந்து புறஜாதியிலேருந்து மாற்றப்பட்டிருக்கேன், இல்லை என் கணவர் இதற்கு தடை சொல்லுகிறாரு, என் கணவர் வந்து ஆவிக்குரிய காரியங்கள் எதுலேயுமே நாட்டமில்லாதவராக இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஆத்துவான் அட்லீஸ்ட் பாதி சரீரத்தை வந்து நம்ம வந்து ஆதாயப்படுத்தி கொள்ளும்போது அடுத்த பாதியும் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நான் வந்து இந்த காரியத்தை நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது தவறாக போயிடக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் கணவர் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கணவரை பற்றியும் உங்கள் மனைவியை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இந்த காரியத்தை சொல்வதன் மூலமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளவு வரும், இல்லை ஒரு பெரிய போராட்டம் வரும், இல்லை அவங்க கண்டிப்பாக வந்து என்னை அடுத்தாப்பில் சர்ச்சுக்கு போக அலோவ் பண்ண மாட்டாங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப தடங்கலாக இருப்பாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர்கிட்ட இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு உபவாசம் பண்ணி அதற்காக ஜெபித்து கர்த்தர் உங்களை நடத்துறதன்படி நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஞானஸ்தானத்துக்கு நேராக நடக்கிறது அது சரியாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாலிபனாக இருக்கிறார். அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா லூக்கா 2வது அதிகாரம் 21வது வசனம், பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அவருக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா அவர் பிறந்து 8ஆம் நாளே விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க நடந்துட்டாங்க, பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி அதே லூக்கா 2:23 முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை இவர் கர்த்தருக்கு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இவ்வளவு பண்ணியாச்சு, என்னது நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணியாச்சு, அவங்க அப்பா அம்மாவே எனக்கு என் பிள்ளையை கொடுக்குறேன்ட்டு கர்த்தருக்கு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் அந்த ஞானஸ்தானம் ரொம்ப அவசியமா அப்படின்னா இது அவங்க அப்பா அம்மா கர்த்தருக்கு செய்தது. நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து சேலரி வாங்குகிறோம், இந்த உழைப்புக்கு தேவையான பலன் ஞானம் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தாருன்னு நன்றியாக நம்ம தேவ சபையில் நம்ம காணிக்கையை விதைக்கிறது போல் பெற்றோர் தனக்கு தேவன் கொடுத்ததை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் உயிருள்ள பலியாக உயிருள்ள ஆத்மாவாக இருக்கிறதுனால நாம் முடிவு பண்ணணும், என்ன நான் தேவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக முடிவு பண்ணணும். இப்போ சில இடத்துல பெற்றோருக்கு அந்த அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, இல்லை நீங்கள் புற மார்க்கத்துலேருந்து வந்திருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இல்லை என் பெற்றோர் ஏற்கனவே என்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆனால் நான் ஏன் வந்து இந்த காரியத்திற்குள்ளே இணங்கணும்னா நம்மளுடைய தேவனாகி இயேசு கிறிஸ்து அந்த பாதையில் தான் நடந்து போனார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அவருடைய பெற்றோர் அவருக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்திருந்த போதிலும் நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பேன் அவர் வந்து ஃபார்வர்டாக வந்தது மாதிரி நாமும் நம்மளை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரமேறி போகும்போது சொல்கிறாரு மத்தேயு 28:19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். யாரை சீஷராக்குவாங்க அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து சீஷராக தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருமே நல்ல வயது உள்ளவர்கள், தான் யார் என்று அறிந்தவர்கள், அவங்க தன்னால் தனியாக செய்ய முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க. அதுனா நான் வந்து ஃபிசிக்கல் பலத்தை சொல்லலை,
இல்லை இது வந்து மெச்சூர் எனஃப் டு டூ திங்ஸ், அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் சீஷராக தேர்ந்தெடுத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து சகல ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுக்கறது. எப்படிப்பட்டவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க அப்படின்னா, எனக்கு நான் யாருன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியும், இனி அவரை நான் என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் கர்த்தருக்குரியவங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே அந்த உறுதியை எடுக்க அந்த 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 தெளிவான இருதயம் இருக்கிறவங்கள கர்த்தர் வந்து ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்த சொல்கிறார். இது எதற்கு பேஸாக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் கொடுத்த ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் தெரிந்து விரும்பி நான் ஏற்றுக்கொண்டு செய்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். இந்த காரியம் வந்து இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்ததை நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து அநேக காரியங்களை பார்ப்போம். காட் பிளஸ் யூ.